இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை. வேறு லெவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக குடிச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடப்பாடி 360 சேனல். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய் ஜூஸு. ஸோ இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரெகுலராக ஒரு 21 டேஸ் வந்து நான் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி எப்போ இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டேஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன், ஃபஸ்ட் நாள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன், மரநெல்லிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இதை வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ மரநெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப 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 ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அத்தனை கழிவுகளை வந்து உடல் இருக்கிற கழிவுகளை வந்து நீக்கப்படுமா. ஸோ நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் வந்து நானும் வந்து ஒரு 21 நாள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ட்ரை பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்ட்டு வந்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து தோலை வந்து நீக்கிடுங்க. அதே மாதிரியே லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரைப்பாதி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளருக்கு வந்து ஒரு 3 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கங்க. அதே மாதிரியே உங்களுக்கு கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப வந்து கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கங்க. சரி வாங்க, இது போயிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய் 3, ஒரு 2 டம்ளர் ஜூஸ் போடுற அளவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, தோல் வந்து இஞ்சி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வச்சு தான் பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய் வந்து ஜூஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வந்து நம்ம ஜார் எடுத்துக்கிறோம், மிக்ஸி ஜாரு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் வந்து கழுவி எடுத்துருக்குது. ஸோ இதை நம்ம வந்து உள்ளே இருக்கிற விதையை வந்து நீக்கிட்டு நம்ம அந்த தோல் மட்டும் இது வச்சுக்கலாம், ஓகேங்களா, நீக்கிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ஈஸி தான். இதில் இருக்கிற விதையை எடுக்கிறது வந்து ஈஸி தான். மூணு காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதையை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து அரை லெமன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அரை லெமன் மட்டும் அரிஞ்சிக்கலாம். அது பழுத்த லெமனாக எடுத்துக்கங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் நீக்கின இஞ்சி. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து 3 கொத்து, ஓகேங்களா. நம்ம போய் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அடிக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து போட்டுக்கலாம், மரநெல்லிக்காயை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை வந்து போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இது வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா விதையை நீக்கிட்டு நம்ம வந்து இது கூட இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்செடுத்தாச்சு. ஸோ மெய்யை அரைச்செடுத்தாச்சு. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வடிகட்ட போகிறோம். வடிகட்டி நம்ம வந்து லெமன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அரை லெமன் வச்சுருந்தோம்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் வந்து இப்போ குடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்டி நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜூஸ் எடுத்தோம்னு வச்சுங்களேன், உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்காமா. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு 21 டேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சரி வாங்க, நம்ம வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது வடிகட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், பார்க்கலாம் வாங்க.
நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டம்ளர் ஜூஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் அரைச்சு 3 டைம் அது வந்து அரைச்சு நான் வந்து ஜூஸ் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இவ்வளோ வந்து நெல்லி ஜூஸ் கிடைக்குது. இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கொஞ்சமாக புழிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம 3 டம்ளருக்கு தான் அரை லெமன் வந்து எடுக்கிறதா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக புழிஞ்சிக்கலாம். போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரநெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஜூஸு. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து மரநெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ அது வந்து பார்த்துருப்பீங்க எப்படி மேக் பண்ண சொல்லிவிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ஸ்டொமக்லேயே வந்து குடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக குடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வாய் வந்து தெவட்டும், பரவாயில்ல இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ அது அப்படியே நான் வந்து ஃபுல்லாக குடிக்க போகிறேன். இது கூட லெமன் ஆட் பண்ணதுனால டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது. ஸோ லைட்டாக அப்படியே கடிச்சிட்டு நம்ம வந்து குடிக்கிறக்கோசரம் நம்ம வந்து நெல்லிக்காய் கொஞ்சம் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து நெல்லிக்காய் கடிச்சிட்டு நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குது. நீங்கள் சுகரே ஆட் பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் ஒரு 21 நாள் எடுத்து பாருங்கள். உங்கள் உடல்நிலையில் வந்து எப்போ இருக்குன்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?